நான் பல மேடைகளிலே இதை உதாரணமாக சொன்னது உண்டு. புரட்சி எண்ணங்கள் புறப்பட்ட போது மாஜனுக்கு வயது 10. சரித்திரத்திற்கே இரத்த தானம் செய்த போது பகவத்சிங்க்கு வயது 23. தன் பாட்டு திறத்தாலே தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய போது பட்டுக்கோட்டைக்கு வயது 28. மகா கவிதைகள் புறப்பட்ட போது பைரவனுக்கு வயது 31. சிலுவையில் அறையப்பட்டு இயேசு பெருமான் மரித்த போது வயது 33. என் பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை நான் பாலித்திட வேண்டும் என்று சொன்ன பாரதி மரித்த போது வயது 38. இங்கே நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம், சாதிப்பதற்கும் வயதுக்கும் சம்மந்தமில்லை என்று தெரிந்து கொள்கிறோம். இதில் 32 வயது நிரம்பிய போது மகா அலெக்சாண்டர் சொன்னார், வெல்வதற்கு தேசமில்லையே என்று திகைத்து நின்ற போது மகா அலெக்சாண்டருக்கு வயது 32. அப்படிப்பட்ட மகா அலெக்சாண்டர் தான் ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொன்னார். இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணமானவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் நான் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான் காரணமானவர் என்று சொன்னார். ஒரு தேசத்தை கட்டியாண்டவன், இந்த உலகத்தையே கட்டியாள நினைத்தவன், அவன் கூட ஒத்துக்கொள்கிறான். தன் ஆசிரியரின் பெயரால் நூலகம் அமைத்தான் என்பதெல்லாம் வரலாறு. ஆனால் அவன் சொல்லுகிற செய்தி, என்னை உருவாக்கியவன், என்னை செதுக்கியவன், என் எதிர்காலத்தை வடிவமைத்தவன், இன்றைக்கு இந்த இடத்தில் நான் சிறப்பாக நிற்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமானவன் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், த ரோல் ஆஃப் தி டீச்சர். அதுவும் உங்களைப் போல அந்த தொடக்க நிலை கலாசாலையில் இருக்கக்கூடிய அல்லது தொடக்க பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய அந்த அடித்தளமான பணியில் இருக்கக்கூடியவர்களுடைய பணித்தான் மகத்தானது. நீங்கள் தொடக்க நிலையில் இருக்கிறீர்கள், நான் பல்கலைக்கழகம் என்கின்ற அந்த கடைசி நிலையில் இருக்கிறேன். ஆனால் இந்த இரண்டுக்கும் அடிப்படை இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. அந்த அடிப்படைகளை உருவாக்கக்கூடியவர்கள், அது கல்வி சார்ந்து, திறன் சார்ந்து, மனப்பாகம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, அனைத்திற்குமான அடிப்படைகளை அமைத்து தரக்கூடியவர்கள் இந்த தொடக்க நிலை கலாசாலை ஆசிரியர்கள் என்பதை பல அறிஞர்கள், பல சான்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, இது மன்னராட்சி காலங்களில் நிகழ்ந்தது என்றாலும் கூட, ஆனால் அது ஒரு மக்களாட்சிக்கான ஒரு பண்பு கூறுகளையும் உள்ளடக்கியிருக்கிறது. காரணம், நம்முடைய பாரம்பரியம் என்பது மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற அந்த பாரம்பரியத்தில் நாம் வந்தவர்கள். ஆக கடவுளுக்கு இணையாக எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு இணையாக ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய, வணங்கக்கூடிய, மதிக்கக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்பது நாம் எண்ணி பார்க்கிறோம். அவர் கடவுளுக்கு இணையான இந்த பெற்றோரையும் தாண்டி ஒரு ஆசிரியரை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர். ஒரு மன்னன் ஒருவன் ஒரு முறை தன் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக சிறந்த அறிஞனை, மிக சிறந்த ஓவியனை, மிக சிறந்த ஒரு கலைஞனை, ஒரு சிற்பியை, ஒரு மருத்துவனை, ஒரு போர் வீரனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அப்படி இந்த நாடே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒருவனை நான் சிறப்பிக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும், பாராட்ட வேண்டும், விருது கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அவன் கீழ் பணியாற்றக்கூடிய அமைச்சர்கள் நாடு முழுவதும் சென்று பலரை அழைத்து வருகிறார்கள். அங்கே இந்த நாட்டினுடைய மிக சிறந்த மருத்துவர், மிக சிறந்த கவிஞர், மிக சிறந்த சிற்பி, மிக சிறந்த வணிகர், இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஆளுமை மிக்க மிக சிறந்த மனிதர்கள் அங்கே வந்து அந்த தர்பார் மண்டபத்தில் இருக்கிற பொழுது மன்னன் வருகிறான். அவன் வருகின்ற அந்த நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர், நரைத்த தலையுடன் வயது முதிர்ந்த ஒருவர், அந்த உடையும் கூட நம்மை போல் ஒரு நேர்த்தியாக இல்லாமல் ஒரு பழைய ஆடை அணிந்திருக்கிற ஒரு மனிதன் தள்ளாடி தடுமாறி அந்த அரங்கிற்கு அவராக வருகிறார். அவர் வந்த பொழுது
அந்த மண்டபத்தில் இருந்த அத்தனை சிறந்த ஆளுமைகளும் ஒருவன் பேர் ஒருவராக விழுந்து 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 அவருடைய காலிலே வணங்கினார்கள். மன்னன் சொன்னான், இது என்ன முட்டாள்தனம், இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே என் கீழ் இருக்கிற ஆட்சியிலே மிக சிறந்த ஆளுமை மிக்க மனிதர்கள் நீங்கள் தான் என்று உங்களை அழைத்து வந்தால் நீங்கள் ஒரு வயது முதிர்ந்த பயனற்ற ஒரு மனிதனுடைய காலிலே விழுந்து கொண்டிருக்கிறீர்களே என்று அவன் ஒரு ஏளனமாக, ஒரு எகத்தாளமாக, ஒரு கிண்டலாக, ஒரு கேலியாக அவனை பொருட்படுத்தாத நிலையிலே அவன் அப்படி பார்த்த பொழுது, யார் இந்த மனிதன் என்று அப்படி ஒரு அதட்டலான ஒரு கேள்வியோடு கேட்டபோது சொன்னார்கள், ஐயா, எங்களையெல்லாம் உருவாக்கின எங்கள் ஆசிரியரை இவர்தான், எங்கள் குருவே இவர்தான் என்று சொன்னபோது மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் என்று சொல்வார். அதனால்தான் ஆசிரியர் பணியை உலகத்தினுடைய மகத்தான பணி. அவன் எந்த துறையை சார்ந்தவனாக இருக்கலாம், மருத்துவன், பொறியாளன், வேளாளன், சட்டம், எந்த துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனை உருவாக்கக்கூடியவர்கள், அவனை வடிவமைக்கக்கூடியவர்கள், அவனுடைய செல் திசையை தீர்மானிக்கக்கூடியவர்கள், அவனுடைய எண்ணங்களை, விருப்பங்களை, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள், அவனுடைய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து அதை வடிவமைக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஆகவே தான் இதை உலகத்திலேயே நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்கிறார். ஆசிரியர் பணியை தொழில் என்று சொல்லவில்லை, பணி என்கின்ற அந்த சொல்லுக்கு முன்னாலே இன்னொரு சிறப்பை சேர்த்து அறப்பணி என்று சொல்கிறார்கள். ஒரு அறம். ஆக இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியது 3 தான். உலகத்தினுடைய சிந்தனையாளர்கள், உலகத்தினுடைய தத்துவவாதிகள், உலகத்தினுடைய மிக பெரிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்து 3 தான். அந்த 3க்குள் எல்லாம் அடங்கும். அன்பே போற்றி, அறமே போற்றி, அறிவே போற்றி என்று சொல்றாங்க. ஆக இப்படி அன்பை, அறத்தை, அறிவை சொல்லித்தரக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். இங்கே மாணவர்கள் குறைவாக இருந்த காரணத்தினால் நான் அதை சொல்லவில்லை. வழக்கமாக மாணவர்கள் குழுமி இருக்கிற இடத்துல நான் சொல்வேன், அன்பால், அறத்தால், அறிவால் நாளைய உலகை நடத்த போகிற நல்மணமிக்க மாணவ சொந்தங்களே என்றுதான் மேடைகளிலே சொல்வது. ஆக அன்புதான் வழிநடத்த வேண்டும், அறம்தான் வழிநடத்த வேண்டும், அறிவுதான் வழிநடத்த வேண்டும். இது 3 தான் மனித வாழ்க்கைக்கும் அடிப்படை, நம்முடைய ஆசிரியர் பணிக்கும் அடிப்படை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு 3 செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு இந்தியாவில் ஆசிரியர் கல்வி என்கின்ற அந்த நிலைக்கு வரும். எல்லோரும் ஆசிரியர் தான். உங்களில் சிலர் சொல்லலாம், எனது 3ஆம் வகுப்பு ஆசிரியர், 6ஆம் வகுப்பு ஆசிரியர், 10ஆம் வகுப்பு ஆசிரியர் என்று பள்ளி ஆசிரியர்களை பெருமைப்பட நாம் சொல்லுவது உண்டு. இவர்தான் என் மீது அக்கறை செலுத்தியவர், என்னை அறிந்தவர், என்னை எனக்கு உணர்த்தியவர், என்னை இனம் கண்டவர், என் திறமைகளை வெளிக்கொணர்ந்தவர், வளர்த்தெடுத்தவர், வழிகாட்டியவர், ஆற்றுப்படுத்தியவர், அன்பு செலுத்தியவர் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு நல்ல ஆசிரியருடைய குணநலன்கள் என்ன? யாரை ஒரு நல்ல ஆசிரியராக ஒரு மாணவன் இனம் கண்டு கொள்கிறான்? ஒரு நல்ல ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, ஒரு நல்ல ஆசிரியர் அவர் தனது பாடத்தில் ஆழமான அகலமான அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். கண்டென்ட் நாலேஜ் என்று சொல்வார்கள், சப்ஜெக்ட் நாலேஜ் என்று சொல்வார்கள். ஆக மாணவருக்கு தன்னுடைய பாடங்களை நன்றாக தயார் செய்து அவன் புரிந்து கொள்கிற வகையில் எடுத்து சொல்லுகிற பாங்கும் அந்த ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். இது கற்பித்தல் முறையிலே உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். கற்பித்தல் முறை, கற்பித்தல் திறன். 2வது இல்லையா, ஹிட்லர் போன்றவருடைய வாழ்க்கைக்கு அடிப்படை வரலாற்று ஆசிரியர் விதைத்த எதிர்மறை சிந்தனை தான். ஆனால் பராக் ஒபாமா போன்றவருடைய உயர்வுக்கு காரணம் அவன் பள்ளி ஆசிரியர் விதைத்த நேர்மறை சிந்தனை தான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக நேர்மறை மனப்பாங்கை, ஆப்டிமிஸ்ட் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். ஆக நேர்மறையான மனப்பாங்கை வளர்த்தெடுக்கக்கூடியவராக ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். அறிந்தோ அறியாமலோ அந்த மாணவனிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை, என்னால் இயலாது, என்னால் முடியாது, சாத்தியமில்லை, எனக்கு வராது, தெரியாது என்கின்ற அந்த எதிர்மறையான எண்ணங்களை களைந்து உன்னால் முடியும், எஸ் யூ கேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை விதைக்கக்கூடியவனாக, நேர்மறை சிந்தனை விதைக்கக்கூடியவராக ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும்.
அந்த மாணவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பாராட்டக்கூடிய மனமும் ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். அப்ரிசியேஷன் என்று சொல்வார்கள். பாராட்டக்கூடியவராக ஒரு ஆசிரியர் இருக்கு. வயது அங்கு தேவையில்லை. நான் சொன்னேன் அல்லவா தொடக்கத்தில், சாதிப்பதற்கு வயதுக்கு சம்பந்தம் இல்லை. 10 வயதிலே ஒருவனுக்கு புரட்சிகரமான எண்ணங்கள் புறப்பட்டு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுகிற 65 விழுக்காடு ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் என்று தீர்மானிக்கிற உலக சுகாதார மையம் தீர்மானிக்கிற வயதையெல்லாம் இவர்கள் எட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு சிலர் வரலாற்றை படிக்கிறார்கள், சிலர் தான் வரலாற்றில் பிறக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றில் பிறந்திருக்கிறார்கள். ஆக வரலாற்றை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஆக நீங்கள் எல்லாம் ஒரு வாழும் வரலாறு. ஆக ஒரு வாழும் வரலாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாணவனுடைய சின்ன சின்ன முயற்சிகளை, சின்ன சின்ன அவனுடைய திறமைகளை அங்கீகரித்து பாராட்டி அவனை வளர்த்து எடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உயர்வாக எண்ணுவதற்கு மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லை, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, உண்மைத்தன்மை அறிவுதான் அறிவின் அறிவு என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அறிவை பற்றிய அறிவு மொழியியலாளர்கள் சொல்வார்கள், எபிஸ்டமாலஜி என்று சொல்வார்கள். அறிவை பற்றிய அறிவு, உண்மைத்தன்மையை எதுவாக இருந்தாலும், எத்தன்மையாக இருந்தாலும், யார் சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவுதான் அறிவு. அதுதான் அறிவை பற்றிய அறிவு. ஆராய்ச்சி என்பதும் அதுதான். உண்மையை தேடுவது என்பதுதான் ஆராய்ச்சி. அந்த இறுதி இலக்கு என்பது உண்மையை கண்டுபிடித்தல். ஆக உண்மை என்று சொன்னால் தீமைகளை விலக்கி இந்த உலகத்திற்கு நன்மை சொல்வதற்குள் சொல்லக்கூடிய அந்த உண்மையை, அந்த அறிவை தருவதுதான் ஆராய்ச்சி என்று சொல்வார்கள். ஆக உயர்ந்த எண்ணங்களை மாணவர்களுக்கு விதைத்து உயர்வாக எண்ணக்கூடிய அந்த பண்பை, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள என்று நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக உன்னை ஆக முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை, அந்த உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் அவர்களுக்கு விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக மாணவரிடத்தில் புறையோடி கிடைக்கக்கூடிய அவர்கள் வரக்கூடிய சமூக பின்னணி, பொருளாதார பின்னணி, கலாச்சார பின்னணி, குடும்ப பின்னணி, வாழ்வியல் பின்னணி, அரசியல் பின்னணி, கல்வி பின்னணி, ஆக இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளை உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கக்கூடியவர்களைத்தான் அவர்கள் வாழ்நாளெல்லாம் இந்த விண்ணுள்ளளவும் மண்ணுள்ளளவும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், முதலாக என்னை எனக்கு உணர்த்தியவர், முதலாக என்னை கண்டுபிடித்தவர், முதலாக என்னை அங்கீகரித்தவர், முதலாக என்னை பாராட்டியவர், முதலாக என்னை அன்பு செய்தவர் என்று எல்லாம் அந்த முதலாக என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது? அது ஏன் நாமாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக படைப்பாற்றலை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறும் கல்வி என்பது தகவல் பரிமாற்றமாக இல்லாமல், நான் பெற்றிருக்கிற அறிவை கடத்துவது மட்டும் கல்வி அல்ல. நான் படித்திருக்கிற இந்த செய்தியை அல்லது தகவலை பிறருக்கு சொல்லிவிடுவது மட்டும் கல்வி அல்ல. அந்த மாணவனிடத்தில் பொதிந்து கிடக்கக்கூடிய ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து வளர்த்தெடுத்து அவனை அவனாக மலர விடுவது, அவனை அவனாக உயர விடுவது, அவனை அவனாக செழிக்க செய்வதுதான் கல்வி, படைப்பாற்றலை. எல்லாருக்கும் எல்லாம் வரும் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு எது வருமோ அதில் அவனை அனுமதித்து, எது வருமோ அதில் அவனுக்கு கவனம் செலுத்தி, எது வருமோ அதிலே அவனுடைய உழைப்பை செலுத்தி, எது வருமோ அதிலே அவனுடைய திறனை செலுத்தி, எது வருமோ எதில் அவனுடைய வாழ்வியலை வளர்த்தெடுத்து அவனை அவனாக இருக்க செய்வதுதான். ஆக எல்லா மாணவர்களையும் ஒன்று போல நாம் எண்ணிவிட முடியாது. ஆகவே அந்த மாணவர்களுடைய படைப்பாக்க திறனை வளர்த்தெடுக்கக்கூடியவராக, கிரியேட்டிவிட்டி ஸ்கில் என்று சொல்வார்கள். ஆக படைப்பாக்க திறனை வளர்த்தெடுக்கக்கூடியவராக ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆக அவனிடம் படைப்பாக்க திறனை வளர்த்தெடுக்கக்கூடிய ஆசிரியர் இவர் படைப்பாற்றலில் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவராக இருக்கணும். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இப்போ பாரம்பரிய கல்வி முறையில் நாம் பார்த்திருப்போம், ஆசிரியர் மைய கல்வி முறை, மாணவர் மைய கல்வி முறை. இப்போ ஆசிரியர் மைய கல்வி முறை இருந்தபோது, ஆக 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக குருகுல கல்வி முறை இருந்தது. அதற்கு அடுத்ததாக 20ஆம் நூற்றாண்டில் ஆசிரியர் மைய கல்வி முறை, 19ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு 1858க்கு பிறகு வருகிறது. அது ஆசிரியர் மைய கல்வி முறையாக வருகிறது. பிறகு 20ஆம் நூற்றாண்டில் இல்லையா, அது மாணவர் மைய கல்வி முறையாக, தொழில்நுட்பங்களை சார்ந்த கல்வி முறையாக அது வளர்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் திறனை சார்ந்த கல்வி முறையாக அது வளர்ந்திருக்கிறது. ஆசிரியர் மைய கல்வி முறை, மாணவர் மைய கல்வி முறை, தகவல் தொடர்பு தொழில்நுட்ப முறை கல்வி முறை இன்றைக்கு திறன் சார்ந்த கல்வி முறையாக வளர்ந்திருக்கிறது. ஆசிரியர் மைய கல்வி முறையில் மனம் சார்ந்து அவர்கள் கவலை, மனதை மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று சொன்னதை போல
மனதை செம்மைப்படுத்துவது, மனதில் மாசு இல்லாமல் இருத்தல் என்கின்ற இந்த அறங்களை சொல்கிற மனதை செம்மைப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாணவர் மைய கல்வி முறையில, இன்றைக்கு இந்த நூற்றாண்டில அது தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முறையாக அது மாறி இருக்கிறது. ஆசிரியர் மைய கல்வி முறை இருந்தபோது சமய கருத்துக்களை, சமயம் சார்ந்ததாக கல்வி முறை மாறி போனது. நல்லொழுக்கம் என்பது, அறநெறி என்பது தத்துவம் சார்ந்து, சமயம் சார்ந்து சுருங்கி போயிருந்த அந்த காலம். ஆனால் இன்றைக்கு சமூகம், குளோபல் சொசைட்டின்னு சொல்றான், உலகம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சமூகமாக, குளோபல் வில்லேஜ் என்று சொல்றான். உலகம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் வேர்ல்டு, இந்த எண்ம உலகத்தில் இன்றைக்கு உலகம் ஒரு கிராமமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் சொசைட்டி, டிஜிட்டல் கம்யூனிட்டி இந்த சமூகத்தும் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல அங்கே குரு என்பவர் தெய்வமாக பார்க்கப்பட்டார். ஆனால் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் ஆசிரியர் என்பவர் ஒரு வழி நடத்தக்கூடியவர், ஒரு வழிகாட்டக்கூடியவர், ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடியவர், ஒரு நெறி காட்டக்கூடியவராகத்தான் ஆசிரியர் பார்க்கப்படுகிறார். தொடக்க நிலையிலே ஆசிரியர் கல்வி என்பது அறிவை பெறுவதுதான் கல்வி, டு கெட் நாலேஜ், டு கெயின் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அறிவை பெறுவதுதான் கல்வியாக இருந்தது. இன்றைக்கு செயல் புரிய கற்றுக்கொள்வது, டு ஆக்ட், டு டூ, லேர்னிங் டு டூ என்று சொல்கிறார்கள். நேற்றைய தினம் கூட நான் சொன்ன ஐக்கிய நாடுகள் சபை 1996 வெளியிட்டிருக்கிற டெலோர்ஸ் அறிக்கையில் கல்வியினுடைய 4 தூண்களை சொல்கிறார்கள். அதில் ஒன்று அறிய கற்றல். எதற்காக கற்கிறான்? எதற்காக கற்க வேண்டும்? லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு நோ, அறிய கற்றல். செயல்பட கற்றல் என்று சொல்கிறார்கள், செய்ய கற்றல், செயல்பட கற்றல், லேர்னிங் டு டூ என்று சொல்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கான அந்த பண்புக்கூறுகளை பெறுவது லேர்னிங் டு லிவ் டுகெதர் என்று சொல்கிறார்கள். இருக்க கற்றல். ஒரு மனிதன் ஒரு சுய விழிப்புணர்வோடு, தன்மதிப்போடு இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு, மனித மேம்பாடுகளை வளர்த்துக் கொள்வதற்கு இருக்க கற்றல் என்பது முழுக்க முழுக்க ஒரு தனிநபருடைய வளர்ச்சியை அது சொல்கிறது. அது லேர்னிங் டு பி, என்னவாக இருக்க வேண்டும், யாராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நீங்கள் கல்வியினுடைய நோக்கம், கல்வியினுடைய சிறப்பு நோக்கம், பாட நோக்கம், பாடத்தினுடைய சிறப்பு நோக்கம் எல்லாம் நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் இந்த நோக்கங்கள் மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஆசிரியர் வள்ளுவன் வழியில உலகமெல்லாம் வாழும் மனிதர்கள் சமம், ஆணும் பெண்ணும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், என்னிடம் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் சமம், எந்த விதமான எல்லைகளையும் எழுதி கொள்ளாமல் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காற்றை போல, இந்த மலரை போல, இந்த ஊற்றை போல, அது எல்லைகள் எழுதி கொண்டு யாரையும் அன்பு செய்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று சொல்வதை போல. மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? மண்குடிசை வாசல் என்றால் தந்தல் வர மறந்துடுமான்னு கேட்கிறான். உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. அப்ப இந்த பொதுமையான சிந்தனை. ஆசிரியர் நேர்மையாக நடந்து கொள்ளணும், நேர்மையாக நடத்தணும். பாகுபாடு இல்லாமல், there shouldn't be any discrimination in your profession. எதன் அடிப்படையிலும் யாரையும் பாகுபாடு நடத்தக்கூடாது. சாதி, மதம், மொழி, இனம், வர்க்கம், பாலினம், எல்லை என்கின்ற எதன் அடிப்படையிலும் யாரையும் பாகுபடுத்தாதவராக ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. இதெல்லாம் நல்ல ஆசிரியர் விருது எப்படி கிடைக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்தியாவுக்குள்ளும் இந்தியாவுக்கும் வெளியிலும். ஆனால் ஒரு நல்ல ஆசிரியராக மாணவர் சொல்வது என்பதுதான் உலகத்திலே கிடைக்கக்கூடிய விருதுகளிலே சிறந்த விருது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வேளையில் அவர் எப்பொழுதும் தன் கடமையில் தவறாதவராக, வேளையில் நேர்மையானவராக, நேரத்துக்கு வரக்கூடியவராக, வகுப்பறைக்கும் சரி, பள்ளிக்கும் சரி, பயிற்சி நிறுவனத்துக்கும் சரி, எப்பொழுதுமே வேளையில் ஒரு நேர மேலாண்மை எடுத்துக்கலாம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வேளையில் எப்பொழுதும் அதற்கு முன்னுரிமை, ப்ரையாரிட்டி ஆஃப் மை லைஃப், மை ப்ரொஃபஷன், என்னுடைய வாழ்க்கையினுடைய தொழிலினுடைய முதன்மை எது, நான் எதற்கு முன்னுரிமை தருகிறேன். இந்த இதில் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆசிரியருடைய பணி, தன்னுடைய வேளையில். அதுதாங்க உங்கள் அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் பிறகு சொல்வார்கள் தங்களுடைய அனுபவங்களை. ஒரு ஆசிரியர்
என் ஆசிரியர் என் வாழ்க்கையில் என்னவாக இருந்தார், என் ஆசிரியரிடமிருந்து எத்தகைய நற்பண்புகளை நான் கற்றுக்கொண்டேன், இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருப்பதற்கு, இந்த நற்பண்புகளை கடைபிடிப்பதற்கு நான் என்னிடம் ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்டுதான் என்று சொல்கிற அளவுக்கு உங்கள் வேளையில் கடமை தவறாதவராக நீங்கள் இருக்கணும். உங்களை அணுகக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கணும். அப்படியே ஒரு கடுகடுப்பா இல்லாமல், எப்போதும் முகத்தை ஒரு இதாக வச்சுக்கொள்ளாமல், மாணவர்களை முகமலர்ச்சியோடு அணுகக்கூடியவராக, இவரை அணுகலாம், இவரோடு பேசலாம், நம்முடைய பிரச்சனைகளை இவரோடு பகிர்ந்து கொள்ளலாம், இவரிடத்தில் ஏதேனும் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவராக நீங்கள் இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து கம்பேஷனேட் என்று சொல்லுவாங்க, அக்கறை செலுத்தக்கூடியவராக இருக்கணும். அதான் மிக முக்கியம். நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய பேராசிரியர் சர்வேஸ்ல அவர்கள் கூட ஒரு செய்தியை சொன்னார்கள். என் தந்தை இறந்தபோது நான் 5 மாத குழந்தை, என் தாய் 27 வயதில் கணவனை இழந்தவள், 2 சகோதரிகள். சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. ஒரு 10க்கு 10 குடிசை தான், நிலம் இல்லை, சொல்லிக் கொள்கிற அளவுக்கு வசதி இல்லை, குடும்பத்தில் பெற்றோர் படித்தவர்கள் இல்லை, உடன் பிறந்தவர்கள் படித்தவர்கள் இல்லை. ஆனால் படிப்பு தான் என் விடுதலைக்கான கருவி என்பதை இளம் பிராயத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது உணர்ந்து கொண்டு படித்து, இன்றைக்கு நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தால் கூட தமிழகத்தில் 1க்கு மேற்பட்ட முனைவர் பட்டங்கள் பெற்றிருக்கிறார்களா என்று சொன்னால் அது வியப்பாக. பள்ளி கல்வியை நிறைவு செய்ய முடியாதவன், எந்த கல்லூரியில் இன்றைக்கு என்னுடைய புத்தகம் முதுகலைக்கு பாடமாக இருக்கிறதோ அந்த கல்லூரியிலே பணம் கட்ட முடியாது என்கின்ற காரணத்தால் நிராகரிக்கப்பட்டவன், அதே கல்லூரி 2012 என்னை அழைத்து எனக்கு வாழ்நாள் சாதனைகளை விருதை கொடுத்தது. நம்முடைய மேதன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்த புகழ்பெற்ற அந்த கல்லூரி. இப்போது 2022 தஞ்சையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் எனது கவிதை நூல் சிகரங்களை உயர்த்தும் சிறைகள் இப்போது பாடமாக இருக்கிறது. படிப்பதற்கே வசதியற்றவன், வழியற்றவன் இன்றைக்கு பாடமாக இருக்கிறான். எப்படி சாத்தியம்? ஆசிரியர்கள் தான். என்னுடைய 7ஆம் வகுப்பு ஆசிரியர், அவர் வீட்டிலே என்னுடைய பெற்றோர் இறந்த பொழுது தங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். என்னுடைய கல்லூரி ஆசிரியர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று, நான் எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதிகமாக சொல்ல தேவையில்லை, இப்போ 2023 சென்னையில் நடந்த அந்த புத்தக கண்காட்சியில் மனிதவள மேம்பாட்டு பயிற்றுனர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய சோம வள்ளியப்பன் நீங்கள் படித்திருக்கலாம், இல்லை தொடர்ந்து இப்போது தமிழில் எழுதக்கூடியவர், ஊடகங்களிலே தொலைக்காட்சியிலே நிறைய வரக்கூடியவர். அவர் பண்மையில் ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறார், உச்சம் துடு என்கின்ற நூல். அவர் எப்படி கவனித்திருக்கிறார் என்று பாருங்கள். உச்சம் தொடு என்கின்ற அந்த நூல் வணிகத்தில், தொழிலில், திறனில் உலகம் முழுவதும் உச்சம் தொட்ட 50 மனிதர்களுடைய வரலாற்றை அதிலே பதிவு செய்திருக்கிறார். அதிலே 11வது கட்டுரையாக ஏழ்மை ஒரு தடையில்லை என்கின்ற என்னுடைய வாழ்க்கையும் ஒரு 4 பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார். நான் நீங்கள் கைத்தட்டுகிற போதெல்லாம் நான் நினைத்தேன், கை தூக்கி விடுவதற்கு வழி இல்லாத நான் இன்றைக்கு கைத்தட்டலை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுதான் வாழ்க்கை. கைத்தட்டுவதற்கு இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் கை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லாமல் நான் அந்த வளனார் கல்லூரியினுடைய நீ நினைத்தால் என்ற நாடக தொகுப்பை நான் பதிவு செய்தேன். இந்த ஒற்றை வரி போதும் என்னுடைய ஏழ்மை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. பல நாள் பட்டினிக்கு ஒருவேளை உணவு தந்து என் உயிரின் தொடர்ச்சிக்கு உதவிய தூய வளனார் கல்லூரியினுடைய மதிய உணவு திட்டத்திற்கு நன்றி என்று நான் எழுதியிருந்தேன். நான் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடத்தில் 1991 சிறந்த மாணவன், 100 விழுக்காடு வருகை பதிவு, தமிழ் இலக்கியத்தில் முதல் மாணவன், இளங்கலை ஒட்டுமொத்தத்தில் முதல் மாணவன் என்று சொல்லி 4 துறையிலே 4 பரிசுகளை, கல்லூரிக்கான அந்த பதக்கங்களை நான் பெற்ற நான் அந்த கல்லூரியிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தேன் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். ஆக ஒரு இப்படி உங்களுடைய வகுப்பில், ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய வகுப்பில் இப்படி ஒரு மாணவர்கள், நான் எந்த ஆசிரியரிடத்திலும் உதவி கேட்டதில்லை இல்லையா, உதவி செய்யுங்கன்னு சொன்னதில்லை, என்னுடைய சூழ்நிலையை சொன்னதில்லை, சோம வெள்ளிப்பனிடத்தில் கூட என்னுடைய வரலாற்றை சொன்னதில்லை. ஆனால் அவர் தேடி பிடித்து பதிவு செய்கிறார். வணிகத்தில், தொழிலில், திறனில் உச்சம் பெற்றவர்கள். நான் சொன்னேன், ஐயா எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அவருக்கு நான் மின்னஞ்சல் போட்டபோது அவர் சொன்னார், யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னார். இவர் பிறருக்கு உற்சாகம் தரக்கூடிய, உற்சாகம் ஊட்டக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இலக்காக இருக்கிறாய் என்று சொன்னார்.
ஆகவே படிப்பில் சாதிச்சிருவாங்க. இன்றைக்கி நான் படிப்பில் தொட்டுட்டேன், ஆனால் ஒருவேளை என்னுடைய வகுப்பறையில் எனக்கு கிடைக்க அந்த நம்பிக்கையை என்னுடைய ஆசிரியர் விதைக்கவில்லை என்று சொன்னால், என் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை நான் பெறவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்பதற்கான வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைக்காமலே போயிருக்கும். என் பெற்றோர் செய்த அதே அடிமை வேலையை, என் பெற்றோர் செய்த அதே கூலி வேலையை தான் நானும் செய்திருப்பேன். ஆக அக்கறை செலுத்தக்கூடியவராக ஒரு ஆசிரியர். கல்லூரியிலே படிக்கிற பொழுது எல்லோரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள், நான் செல்லவில்லை. அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதியம் ஒரு வேளை நன்றாக படிக்கக்கூடிய மாணவனுக்கு, அது ஒரு துறைக்கு ஒரு மாணவனுக்குத்தான் அந்த மீல்ஸ் டோக்கன் கொடுப்பார்கள். அதை எனக்கு சிபாரிசு செய்து வாங்கி கொடுத்தார்கள். அந்த திங்கள் வெள்ளி தான் உணவு, சனி ஞாயிறு உணவில்லை, விடுமுறை நாட்களில் உணவில்லை, இரவு முழுவதும் வேலை, பகலில் கல்லூரி. ஆனால் முதல் இடத்திற்கு நான் வந்தேன். ஆனால் இதை உணர்ந்து கொண்ட என்னுடைய ஆசிரியர் ஒரு முறை அவர் வீட்டிற்கு அழைத்து சென்று ஒருவேளை உணவு கொடுத்தார் என்பதற்காக அந்த ஆசிரியரோடு இன்னும் 30 ஆண்டுகளாக நான் உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக ஒரு ஆசிரியர் பாடத்தை யார் வேணாலும் சொல்லித் தரலாங்க. நான் சொல்லுவேன், வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தவர்களை எப்போது எங்களுக்கு வாழ சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள்? என் தேசத்து குழந்தைகள் ஒரு பக்கம் கண்ணீராலும் இன்னொரு பக்கம் எச்சிலாலும் தங்களுடைய சிலேட்டை துடைத்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்கிற ஒவ்வொரு பொழுதும் இந்த குழந்தை தான் நாடு கடத்தப்படுவதாகவே உணர்கிறது. எத்தனை குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வருகிறார்கள் என்று வைரமுத்து கேட்பார். ஆக நம்பிக்கையை, அன்பை, அறிவை, ஆற்றலை, தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடியவர்கள் தான் ஒரு ஆசிரியர். இப்போ உங்களை சொல்லணும், பெரும் பெயர் உன்னால் குவி வர வேண்டும், உன்னை பெற்றவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இதோ எனது ஆசிரியர், இதோ இங்கே தான் நான் பயின்றேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அக்கறை சொல்லக்கூடியவராக, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன என்று கேட்டு அதற்கான தீர்வுகளை முன்வைக்கக்கூடியவர்களாக, அந்த மாணவர்கள் உணர்கின்ற கடினமான சூழ்நிலைகளில் ஆதரவு கரம் நீட்டக்கூடியவர்களாக ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் தோழர்களே. அதற்கடுத்து பாடங்களை வெறும் பாடங்களாக நடத்தாமல் அந்த பாடங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நவீன உத்திகளில் நாம் தேர்ச்சி பெற்றிருக்கலாம். அதை இன்னும் லாகவாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவர் மனம் புண்படாதவாறு, ஒன்றுமில்லை, இங்கே ஒரு ஒப்பனை அறை இருக்கிறது, வாஷ்ரூம் இருக்கிறது, இல்லை எங்கே எதை எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் இருக்கிறது, நன்றாக பராமரித்ததற்கு நன்றி, இல்லை குழாயை திறந்த பின் நீங்கள் அந்த குழாயை மூடியதற்கு நன்றி என்று போடுங்கள். இது நேர்மறையான சிந்தனை. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய அந்த காயங்களை படுத்தாமல் சுட்டி காட்டுவது என்பது வேறு, குத்தி காட்டுவது என்பது வேறு. ஆக சுட்டி காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கணுமே ஒழிய மாணவர்களை குத்தி காட்டக்கூடியவர்களாக, புண்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவே கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆசிரியர் தீர்மானிச்சிட்டான்னாக்கா பையன் முடிவு பண்ணிவிடுவான். அவ்வளோதான், ஆசிரியரே சொல்லிட்டாரு, எனக்கு படிப்பு வராதுன்ட்டாரு, எதுவும் வராதுன்ட்டாரு, நீ உருப்பட மாட்டேன்ட்டாரு, அவ்வளோதான் அப்படின்ட்டு இப்படி போகக்கூடியவருக்கு பலர் உண்டு. நான் கூட வியப்பாக கேட்டேன் அவர் சோமவள்ளி இடத்துல, ஐயா எவ்வளோ பேர் இருக்கான் உலகத்தில், அந்த 50 பேரில் என்ன ஒரு ஆளாக எடுத்தீங்களே, எப்படியா, எதற்காக என்று கேட்டபோது அவர் ஒரு உண்மையை உடைத்து சொன்னார். இல்லை தம்பி, உன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நான் ஒரே ஒரு வரியில தான் சொன்னேன். இன்னொரு இளைஞனுக்கு, ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருந்தால் அவன் இப்படி யூட்டர்ன் எடுத்து இப்படி வாழ்க்கையிலே உச்சம் தொட்டிருப்பான் என்று சொல்லியிருக்க முடியாது. அவன் வேறு வழியிலே சென்று வீணாகி இருப்பான். ஆகவே தான் நீ அப்படி செய்யவில்லை என்று அவர் சொன்னார். அதற்கு அடுத்ததாக மாணவர்களை மதிக்கணும். தமிழந்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய கட்டுரை வந்தது. அப்போது நான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மாணவர் தோழர் சின்னப்பன் என்று கட்டுரை போட்டேன். தமிழந்தில் அவளை எளிதாக போட மாட்டார். அது எப்படி ஒரு பேராசிரியர் தோழனாக இருக்க முடியும்? நண்பனாக, தோழனாக, வழிகாட்டியாக, ஆசிரியனாக இருக்கணும்னு தானே சொல்கிறோம். நம்ம தூய்மை பணியாளர் தொடங்கி துணை பதிவாளர் வரை என்னுடைய அறையில் நிற்க வைத்து பேசியதில்லை, அமர வைத்து தான் பேசியிருக்கிறேன். எனக்காக காத்திருந்ததும் இல்லை, நான் யாரையும் காக்க வைத்ததும் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, சர்வேஸ்வராவை போல எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருனா இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்க, எல்லோரையும் அரவணைத்து போகிற, சமமாக பார்க்கிற, எல்லோரும் இடத்திலும் நடுநிலையோடு அணுகுகிற ஒரு நபர் இருந்தால் எப்படி இருக்கும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மதிக்கக்கூடிய பண்பு, நீ என்ன கொடுக்குறாயோ அதுதான் திரும்ப வரும். பிறர் என்னிடத்தில், நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிற ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், பிறர் என்னிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என் நடத்தையின் மூலம்.
பிறர் என்னிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என் நடத்தையின் மூலம். ஆகவே என்னுடைய வகுப்பறையில் நான் நுழைகிற போது முதல்வராக நுழைந்தாலும் சரி, துறைத் தலைவராக நுழைந்தாலும் சரி, இல்லை அந்த பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக நுழைந்தாலும் சரி, எல்லோரும் எழுந்திருந்து சொல்வார்கள், மனிதனை மனிதனாக மதிப்பவனே மனிதன், மனிதம் வளரட்டும், அன்பே போற்றி, அறமே போற்றி, அறிவே போற்றி, வணக்கம் ஐயான்வான். நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ஆசிரியர் யூ மேக் டிஃப்ரென்ஸ். ஆக நீ எல்லோரையும் மதிக்கக்கூடியவனாக இருக்கணும், எல்லோரையும் மதிக்கக்கூடியவனாக இருக்கணும், எல்லைகள் எழுதி கொள்ளாமல் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கணும் என்கின்ற அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கணும். அதற்கடுத்து தவறு செய்வது தவறே இல்லை, தவறுகளிலிருந்து தான் சரிகள் பிறக்கிறது என்று கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சொல்வார். இப்போ தவறு செய்யாதவன் யார்? கடவுள் மட்டும்தான். ஆக மனிதன் என்று சொன்னால் அவனுடைய இயல்பு என்பது சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். ஆக தவறுகளிலிருந்து தான் சரிகள் பிறக்கிறது. அதிலிருந்து அவன் மேலெழுந்து வருவதற்கான வழிகாட்டியாக, அப்படி கைப்பிடித்து விடுகிற ஒரு நபராக, சரியாக அவனை சிந்திக்க வைக்கிற நபராக நாம் இருக்கணுமே. ஆக மன்னிக்கக்கூடிய பண்பு நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மக்கிட்ட ஏதேனும் ஒரு விதத்தில் அந்த மனப்பான்மை எட்டி பார்த்து விட்டால் அவன் வீணாக போயிடுவான். அவனிடத்துல என்ன இருக்கும்? பழி வாங்கக்கூடிய எண்ணம் தான் வளருமே ஒழிய, அவமதிக்கக்கூடிய எண்ணம் தான் வளருமே ஒழிய, மன்னிப்பவன் தான் தெய்வம் என்று சொல்வார். மன்னிக்க தெரிந்தவன் தெய்வம் என்று கண்ணதாசனுடைய அற்புதமான ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பாடத்திறனில், கற்பிக்கிற முறைமைக்கான திறனில், உங்களுடைய தொடர்பு திறனில், உங்களுடைய மொழி திறனில், உங்களுடைய தொழில் திறனில், உங்களுடைய வாழ்க்கை திறனில் நீங்கள் வெற்றி பெற்று உங்களிடம் வருகின்ற அந்த குழந்தைகளையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்களில் ஒருவனாக உங்கள் முன்னால் நின்று, ஒரு மாணவனாக நின்று உங்கள் இடத்திலே நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை அவர்களாக வளர விடுங்கள், வளர்த்தெடுங்கள். அதுதான் பணி, அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.